ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம எப்படி ஒரு விதையை வளர்க்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போது வெந்தயம் வச்சு அதை பாதி வர்மி கம்போஸ்ட் அண்ட் சாயில் வச்சு மிக்ஸ் பண்ணி அதில் இந்த வெந்தயத்தை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகணும். இதை சோக் பண்ணணும்னா தேவையில்லை. உங்களுக்கு எப்படி சோக் பண்ணிட்டும் போடலாம், இல்லைன்னா சாதாரணமாக ராவாகவும் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் சாயில் போட்டுக்கணும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டா முடிஞ்சிச்சு. இது வெந்தயத்துக்கு. வெந்தயம் இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது அதே மாதிரி சாயில் அண்ட் வெர்மி கம்போஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாட் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக சாயில் ஒரு பாதி அளவுக்கு ரொம்புற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு மின்ட்டு ஸ்டெம் இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணி இதில் நெட்டு வைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறோன்னு. இவ்வளோதான் கிடச்சிச்சு மின்ட்லேருந்து. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் இருந்து மோட்டர் ரொம்ப தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, மின்ட் எடுத்துகிட்டு மின்ட்டில் இருக்க அழுகி போன வேஸ்ட்டெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். அப்புறம் அதோட ஸ்டெம்மை கட் பண்ணிட்டு நம்ம அதில் ஊனி வச்சிட்டோம். இது எப்படி வளருதுன்னு நம்ம 1 வீக் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டப்பா மாதிரி ஒன்று வேஸ்ட் இருந்துச்சு எங்கள் வீட்டில். இந்த உடன் டப்பாலையும் நான் மண் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி கல்லெலாம் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுட்டு எவ்வளோ உங்களுக்கு மண் தேவையோ எல்லாத்தையும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கல் இருக்கிறதெல்லாம் நான் தூக்கி போட்டேன். இந்த மாதிரி மண் உடைக்க முடியலாம் உடச்சி விட்டுட்டு கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயும் வெர்மி கம்போஸ்ட் நான் போட்டேன். ஒரு கைப்படி போட்டால் போதும். தேவையில்லாத கல்லெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உள்ளே வெறும் மண் மட்டும் தான் இருக்கணும். இந்த கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா ரூட் வளர கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொரியாண்டர் வளர்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மல்லி விதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸில் எதையாச்சும் ஒரு ஹார்டான ஒரு டூலை வச்சுட்டு அதை நசுக்கி விட்டிங்கன்னா அது ரெண்டு சீடு ரெண்டாக போயிடும். அந்த சீடை வெடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவோம். இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதையும் நீங்கள் அந்த மேலாப்பை தூவி விட்டு ஒரு லேயர் மண் போட்டிங்கன்னா இதையும் நம்ம முடிச்சிடுவோம். இதோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம 1 வீக் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த செடி வளர்க்கறதுக்கெலாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை பேஷன்ஸ் தான். வளர இது எல்லாமே எடுக்க 1 வீக் மேலே ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட் 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். இந்த விதை போட்டுட்டு 1 லேயர் மட் போட்டு திரும்பியும் நீங்கள் தண்ணி தெளித்து வச்சிடணும். எப்படி வளருதுன்னு பார்ப்போம்.